மாத்திரம் நிறைய ஒரு 10 பிள்ளையார் வந்து சேர்ந்துட்டு ஒரு 20 படம் இருக்குது, அதுக்கெல்லாம் பூ சாத்தவும் முடியல, வழிபாடு பண்ணவும் முடியல. அப்படிங்கிற ஒரு நிலைமை வருகிற போது அது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அதாவது ஒரு நாளைக்கு ஆற்றுல சக்கரை பொங்கல் போடணும். ஏதாவது ஒரு உணவு இருந்தாலும் சிறப்பாக நான் ஏன் சக்கரை பொங்கல்னு சொன்னால், எந்த ஒரு உணவு நம்மளால் முடியுமோ அதை பண்ணணும். இருந்தாலும் சிறப்பாக சக்கரை பொங்கல்லாம் மங்களத்தோடன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. சக்கரை பொங்கலோ பால் பாயசமோ இனிப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் பண்ணி, இந்த மாதிரி படம், விநாயகர், இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் படமாக இருந்தால் தொடச்சிட்டு, விக்கிரகமாக இருந்தால் அதுக்கு எண்ணெய் இது பால் ஊற்றி, கருங்கல் விக்கிரகமாக இருந்தால் எண்ணெய் பால், இந்த மாதிரி உலோகங்களால் ஆனதும் வெறும் பால் உண்டியும், பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஆராதனையெல்லாம் பண்ணி, தூப தீப நைவேத்தியம், தூபம் சாம்பிராணி போடுறது, தீபம் ஏற்றுறது, நைவேத்தியம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணி அதுக்கு புஷ்பம்லாம் சாத்தி, சந்தனம் இதெல்லாம் சாத்தி எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு சக்கரை பொங்கல் பண்ணணும், ஒரு பால் பாயசம், 2 நைவேத்தியம் பண்ணணும். முதல் நைவேத்தியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, 2வது ஒரு நைவேத்தியம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், எத்தனை சாமி படம் இருக்கோ, இல்லை எத்தனை விநாயகர் இருக்கோ, இல்லை எத்தனை சாமி இருக்கோ அத்தனைக்கும் ஒவ்வொரு கற்பூரம் ஏற்றணும். அந்த கற்பூரத்தை ஏற்றி அதுக்கு முன்னாடி வைக்கணும், தனியாக வரிசலாக வச்சு. அந்த கற்பூரத்துக்கு இந்த ஏற்கனவே நம்ம அபிஷேகம் பண்ணி நம்மளால் பூஜை பண்ண முடியாது, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற நிலைமையில் எதுக்கெல்லாம் பத்திரம்லாம் புஷ்பம்லாம் சாத்திருக்கோமோ இல்லையோ, அது எல்லா புஷ்பத்தையும் ஒன்றா சேர்க்கணும். எல்லா புஷ்பத்தையும் அந்த சாமிகிட்டேருந்து எடுத்து ஒன்றா சேர்க்கணும். ஒன்றா சேர்த்துட்டு இப்போ நமக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய அந்த சாமி படம் எல்லாருக்கும் இல்லையோ, அதை எல்லாத்தையும் ஒரு இடத்துல தனியாக வச்சு அதை மூடிடணும், துணியை போட்டு மூடிடணும். அதுலேருந்து அதுக்கு சாத்தின அந்த புஷ்பத்தை எடுத்து ஒரு இடத்துல வச்சு, அதுக்கு முன்னாடி எத்தனை படம் இல்லை எத்தனை விக்கிரகம் இருந்ததோ அத்தனை கற்பூரம் தனித்தனியாக ஏற்றணும். அந்த கற்பூரத்தை ஏற்றி அதுக்கு ஊதுவத்தி, தூபம், தீபம் எல்லாத்தையும் காட்டி நைவேத்தியம் பண்ணிடணும். 2வது நைவேத்தியம் இது, முதல்ல சொன்ன விஷயம் வேறு. இந்த நைவேத்தியத்தை பண்ணினால் அந்த கற்பூரம் எப்படி காற்றுல கறந்து போகிறதோ அது மாதிரி சாமியும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுவார், நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதே சமயத்தில் அந்த பாக்கி உள்ள அந்த படம்லாம் இருக்கோ இல்லையோ, அந்த படத்தை இல்லை அந்த விக்கிரகத்தை முறையாக தீர்த்தங்களில் சேர்த்தணும்.